சார், மிக்சாங் புயல் வந்து சென்னை மட்டும் இல்லாது பல்வேறு மாவட்டங்களையும் புரட்டி போட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சென்னை மாநகரில் கடுமையான ஒரு மழைப்பொழிவு இருக்குது. வரலாறு காலானத மழைப்பொழிவு. மீட்பு பணிகள் எந்த விதத்தில் போயிட்டு இருக்கு? எல்லா அமைச்சர்களையும் அந்தந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாக போட்டு தலைவர்கள் முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து அதிகாரிகள், அனைத்து அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் இருந்து என்னென்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். மக்களுடைய சில இடத்துல மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்களுடைய ஆதங்கம் புரியுது. 2 நாட் மழை பெஞ்சதுனால இந்த கரண்ட் ஃபீடர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் தண்ணி நிற்கிறதுனால கரண்ட் வந்து இப்போ நேற்று மாலையிலிருந்து படிப்படியாக ஒரு இதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இரவுக்குள்ள ஓரளவுக்கு சகஜம் திரும்பி நம்புறோம். இப்போ சிஎஸ் தலைமையில் வந்து ஒரு விசி மூலமா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. இதுல நம்ம எந்தெந்த பணிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? அனைத்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் முதல்ல உணவு வழங்குறது, அப்புறம் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், வயசானவங்க இருப்பாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களாம் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் போட் எங்கெங்கெல்லாம் போட் இருக்கோ அதெல்லாம் எங்கெங்க தேவைப்படுதோ அது உணவு கொடுப்பதற்கு அது அனுப்புறதுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ரேஷன் கடைகள்லாம் வந்து மழையில் வந்து சிலதெல்லாம் உள்ள பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து கண்டறிஞ்சு அதெல்லாம் மாற்றுறதுக்கான பணிகள்லாம் இப்போ பேசியிருக்கோம்.